முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போமா? முத அவ பார்க்கக்கூடிய ஆண்னா அவளுடைய தந்தை. அந்த தந்தை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த வாழ்க்கை சொர்க்கம் தான். ஆனா எத்தனையோ பெண்களுக்கு குடிகார தந்தை அமைந்து இளம் வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு மகளா வாழக்கூடிய அனுபவத்தை வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும் பெண்கள். அதை தாண்டி இரண்டாவதா ஒரு பல கனவுகளோடு அவங்க சூஸ் பண்ற ஒரு ஆண்னா தன்னுடைய கணவனால நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு போவாங்க. ஆனா தன்னுடைய தந்தையை போலவே கணவனும் அமைந்து இளம் வயதிலே கணவனை இழந்த பெண்கள் எத்தனையோ பேரு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அது தாண்டி மூன்றாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், சுற்றிலும் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்கள் கணவனை இழந்த பெண்ணோட உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு முன் வருவாங்க. ஆனா கணவன் நிரப்பிய இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது, இதுவும் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றம்னு ஒரு பெண் கடப்பா. நாலாவதா வைக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை தன்னுடைய பிள்ளைகள் மீது. அதாவது தன்னுடைய மகன்தான் எல்லாமே அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பா. ஆனா அந்த மகனுமே ஒரு தகாத சகவாசத்துல எல்லாம் ஈடுபட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சரியில்லாம அப்பாரை போலவே பிள்ளையுமே குடிகார மகனாக பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு சின்ன வயசுல இறந்து மகனையுமே அந்த பெண் இழந்து தன்னுடைய வாழ்க்கையை முக்கியமான உறவுகளான தகப்பன், கணவன், மகன்ற அந்த 3 உறவுகளையுமே இழந்து வாழ்க்கையை விரக்தியா வாழக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் நான் சொல்ல வேண்டியது, நீங்க இப்ப எந்த உறவுல இருக்கீங்களோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க தகப்பனாக இருக்கலாம், அவளுக்கு நீங்க கணவராக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதும் அவங்களுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமான பர்சன்னா நீங்க தான். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த வாழ்க்கையில பொக்கிஷமா பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். நன்றி.